திருக்குறள் அதிகாரம் 70 மன்னரைச் சேர்ந்தொழுகல் குறள் 691 அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். விளக்கம்: வலிமைமிக்க அரசனிடம் அல்லது மேலதிகாரியிடம் பழகுகிறவர்கள் குளிர்காய்கிறவர்கள் நெருப்பிற்கு மிக அருகில் செல்லாமலும் மிகத் தொலைவில் விலகிவிடாமலும் இருப்பதைப் போல அகலாது அணுகாது இருக்க வேண்டும். மகாபாரதம் அக்னிவத் லாஜ சேவா ஸ்யாத் அவிசக்ஷண சேவிதா தூரஸ்தக ஷீத பீடா ஸ்யாத் அதிநிகடக பிரதக்யதே. விளக்கம்: அரச சேவை என்பது நெருப்பைப் போன்றது. அறிவற்றவர்கள் அதை கையாள்வதில் தவறிழைப்பார்கள். நெருப்பிற்கு மிக தொலைவில் இருந்தால் குளிரால் அல்லது அலட்சியத்தால் துன்பம் வரும். மிக அருகில் சென்றால் அது சுட்டுவிடும், அதாவது தண்டனை வரும். எனவே தகுந்த இடைவெளியை பேணுவதே அறிவாகும். மனுஸ்மிருதி பாலோ அபி ந அவமந்தவ்யோ மனுஷ்யः இதி பூமிபः மஹதி தேவதா ஹ்யேஷா நரரூபேண திஷ்டதி. விளக்கம்: அரசன் சிறுவனாக இருந்தாலும் அவனை சாதாரண மனிதன் என்று கருதி அலட்சியம் செய்யக்கூடாது. அவன் மனித வடிவிலிருக்கும் ஒரு பெரும் தேவதை, நெருப்பு போன்ற ஆற்றல். அவனிடம் பழகும்போது மிகுந்த விழிப்புணர்வும் உரிய மரியாதையும் இடைவெளி அவசியம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 691 உள்ள தீக்காய்வார் போல்க என்ற உவமை சனாதன தர்மத்தின் ராஜபயம் மற்றும் மரியாத் எல்லை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அக்னி தத்துவம்: சனாதன தர்மத்தில் நெருப்பு என்பது வழிபாட்டிற்குரியது, அதே சமயம் எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டியது. அக்னிர் முகா வைதேவக, நெருப்பு தேவர்களின் முகம். அரசனும் அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம். நெருப்பு எப்படி குளிரை போக்கி ஒளியை தருவானோ அரசன் அப்படி நன்மையை தருவான், ஆனால் எல்லை தாண்டினால் அழிவை தருவான். மரியாத்: ஸ்ரீராமரை மரியாத புருஷோத்தமன் என்பார்கள். அவர் உறவுகளிலும் அரசியலிலும் எல்லையை மீறாதவர். ஒரு ஊழியன் அரசனிடம் மிக நெருக்கமாகிவிட்டால் அலட்சியம், அதாவது ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் வரும். அது ஆபத்தானது. மிக தள்ளியிருந்தால் அன்பு கிட்டாது. கிருஷ்ணர் குசேலர்: குசேலர் கண்ணனின் உயிர் நண்பன். ஆனால் கண்ணன் அரசனாக அமர்ந்திருக்கும்போது குசேலர் அவனிடம் சென்ற விதம் மிகவும் பணிவாகவும் எல்லையை கடைப்பிடிப்பதாகவும் இருந்தது. கண்ணன் அவரிடம் காட்டிய அன்பு அருகில் வைத்தது, ஆனால் குசேலர் காட்டிய மரியாதை இடைவெளியை காத்தது. சமய சந்தர்ப்பம்: ஒரு அமைச்சரோ அல்லது அதிகாரியோ அரசனிடம் பழகும்போது எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது சனாதன நீதி. குறள்: மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். விளக்கம்: அரசன் எவற்றை விரும்புகிறானோ அவற்றின் மேல் தான் ஆசைப்படாமல் இருத்தல் வேண்டும். அந்த ஒரு கட்டுப்பாடுதான் அதே அரசனிடமிருந்து ஒருவனுக்கு நிலையான செல்வத்தையும் மன்னிய ஆக்கம் மேன்மையையும் பெற்றுத்தரும். மகாபாரதம் ராஜதாரான நா இச்சேத ராஜத்ரவ்ய விஹிம்சகः யத் யத் இச்சேது நிருபः காரியம் தத் தத் வித்யாத ஆதந்திரிதः. விளக்கம்: அரசன் விரும்பும் பொருட்களையோ அவனுக்குரிய கௌரவத்தையோ ஒரு ஊழியன் விரும்பக்கூடாது. அரசன் எவற்றை தனக்கென ஒதுக்கியுள்ளானோ அவற்றில் கை வைப்பவன் தன் வாழ்வை இழப்பான். எவன் ஒருவன் அரசனின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு போட்டியாக வராமல் இருக்கிறானோ அவனே நெடுங்காலம் அரசவையில் நிலைத்திருப்பான். மனுஸ்மிருதி ராஜவத் பூஜயேத் ஆத்மா ந கர்த்தவ்யம் நிருபைஹி சஹ யஹ ஸ்பர்ததே நிருபைஹி சார்தம் ச வினஷ்யதி சத்வரம். விளக்கம்: ஒருவன் தன்னை அரசன் போல அலங்கரித்துக் கொள்வதோ அல்லது அரசன் அனுபவிக்கும் உயர்ந்த சுகங்களை தானும் அடைய விரும்புவதோ போட்டியிடுதல் கூடாது. அரசனுடன் எவன் ஒருவன் போட்டி போடுகிறானோ அவன் விரைவிலேயே அழிவை சந்திப்பான். எல்லையை அறிவதே அறம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 692 உள்ள மன்னர் விழைப விழையாமை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆலோப பேராசையின்மை மற்றும் வினய பணிவு ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஆலோப நான்கிரீட்: சனாதன தர்மத்தின் பொதுவான அறங்களில் ஒன்று பேராசை கொள்ளாமை. தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருதக கஸ்யஸ்வித் தனம் என்கிறது ஈஷாவாசிய உபநிடதம். அதிகார போட்டி பவர் ஸ்ட்ரகிள்: ஒரு நாட்டில் 2 சூரியன்கள் இருக்க முடியாது.
அரசன் விரும்பும் ஒரு உயரிய பதவியையோ புகழையோ அல்லது ஒரு பொருளையோ அவனது ஊழியனே அடையத் துடித்தால் அது அரசியல் போட்டியாக மாறிவிடும். இதனால் அந்த ஊழியன் தன் பதவியையும் உயிரையும் இழக்க நேரிடும். யயாதி மற்றும் புரு உதாரணம். மன்னன் யயாதி இளமையை விரும்பினான். அவனது மகன்களில் புரு என்பவன் தன் தந்தையின் விருப்பத்திற்கு போட்டியாக நிற்காமல் தன் இளமையையே தந்தைக்கு கொடுத்துவிட்டு பணிந்து நின்றான். அதன் விளைவாகவே அவன் பிற்காலத்தில் பேரரசனாக முடிசூட்டப்பட்டான். இதுவே மன்னிய ஆக்கம் தரும் என்பதற்குச் சான்று. தாச தர்மம், சர்வீஸ் மைண்ட் செட். சனாதன தர்மத்தில் ஒரு தலைவனுக்கு கீழே பணிபுரிபவன் தன் தலைவனின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இது அடிமைத்தனம் அல்ல, அது அந்த அமைப்பின் ஒழுங்குமுறை. குறள் 693. போற்றின் அரியவை போற்றல், கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. விளக்கம். தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்பினால் அரசன் சந்தேகிக்கும்படியான கடினமான செயல்களைச் செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அரியவை போற்றல். ஏனெனில் அரசன் ஒருமுறை தன்மேல் சந்தேகம் கொண்டுவிட்டால் கடுத்தபின் அந்த சந்தேகத்தை நீக்கி அவனை தெளிவுபடுத்துவது, தேற்றுதல் எவருக்கும் இயலாத காரியமாகும். மகாபாரதம். ராஜ சேவா அப்ரமத்தோ ஹி சத்ரு அஜ்ஞான நிமித்தகः கஷ்சித் கர்த்து அப்யசக்தः ஷங்கிதோ நிருபசக்ஷுஷா. விளக்கம். அரச சேவையில் இருப்பவன் எப்போதும் கவனமாக அப்ரமத்தோ இருக்க வேண்டும். அரசனின் கண்களில் ஒருமுறை சந்தேகம் தோன்றிவிட்டால் பிறகு அவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பது அவனுக்கு கடினம். சந்தேகம் என்பது வேறையே அழிக்கும் நெருப்பு போன்றது. மனுஸ்மிருதி. யஸ்ய கர்ம அபராதேன ஷங்கேத நிருபதிः சதா தஸ்ய அபராத தோஷேன வினஷ்யதி ச பாந்தவைஹி. விளக்கம். ஒருவனுடைய தவறான நடவடிக்கைகளால் அரசன் அவன்மேல் சந்தேகம் கொண்டால் அந்த தோஷத்தினால் அவன் தன் சுற்றத்தாருடனும் புகழுடனும் அழிய நேரிடும். எனவே அரசன் சந்தேகிக்கும்படியான எதையும் செய்யாமல் இருப்பது ஒரு ஊழியனின் கடமையாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 693 உள்ள கடுத்தபின் தேற்றுதல் அரிது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் விஸ்வாசம் மற்றும் ராஜதண்டனை கோட்பாடுகளுடன் பின்வருமாறு இணைகிறது. விஸ்வாசம், ட்ரஸ்ட். சனாதன ராஜநீதியில் ஒரு நிர்வாகம் இயங்குவதற்கு நம்பிக்கை அஸ்திவாரம். ஒரு அமைச்சரோ அல்லது அதிகாரியோ பகை நாட்டுடன் இரகசிய தொடர்பு வைத்திருப்பதாக அரசன் கருதினால் அங்கே நீதி விசாரணைக்கு முன் பாதுகாப்பு கருதி தண்டனை வழங்கப்படலாம். அரியவை போற்றல். குறள் 694. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியாரகத்து. விளக்கம். அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த பெரியோர்கள், அரசன், தலைவர் முன்னிலையில் இருக்கும்போது மற்றொருவர் காதில் இரகசியம் பேசுவதையும் செவிச்சொல், ஒருவரை பார்த்து புன்னகைப்பதையும் சேர்ந்த நகை அறவே தவிர்த்துவிட அவித்தொழுகல் வேண்டும். மகாபாரதம். சாந்தி பர்வம், ராஜதர்மம், விதுரநீதி. சபையில் நடந்து கொள்ளும் முறை குறித்து கூறப்படுவது. மூல ஸ்லோகம் தமிழில். நக் கர்ணே ஜபனம் குறியாத் தன்யேன ந விஹசேத் ததா ராஜ அக்ரே ஹி சதா திஷ்டேத் யதா அக்யைர் ந அபசங்கியதே. விளக்கம். அரசனின் முன்னால் ஒருவன் மற்றவன் காதில் முணுமுணுக்கக் கூடாது. கர்ணே ஜபனம். காரணமில்லாமல் சிரிக்கக்கூடாது. இத்தகைய செயல்கள் அரசன் தன்மேல் சந்தேகம் கொள்ள வழிவகுக்கும். சபையின் கண்ணியத்தை காப்பதே ஊழியனின் தர்மம். மனுஸ்மிருதி. ந விஹசேத் அப்ரசங்க ந கர்ணே கதையேத் குணம் ராஜ அக்ரே ஹி ந அசாஸ்திரம் வதேத் கிஞ்சன பஞ்சம. விளக்கம். அரசன் முன்னிலையில் தேவையற்ற சிரிப்போ ஒருவருடன் மட்டும் இரகசியமாக பேசுவதோ கூடாது. இது அந்த சபையின் தலைவரை அவமதிப்பதாக கருதப்படும். எந்நேரமும் தலைவரின் கவனத்தை மதித்து வெளிப்படையான தன்மையுடன் இருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 694 உள்ள செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சபா மரியாதை மற்றும் அப்பிரமாதம் விழிப்புணர்வு ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சபா மரியாதை. சனாதன தர்மத்தில் ஒரு சபை என்பது தெய்வீகமானது. அங்கே ஒரு தலைவர் முன்னிலையில் ரகசியம் பேசுவது பரோக்ஷ அவமதிப்பாகும். இது தலைவரை பற்றி ஏதோ குறை பேசுவது போன்ற தோற்றத்தை உருவாக்கும். சந்தேக மேலாண்மை. முந்தைய குறளில் சொன்னது போல அரசன் சந்தேகித்தால் தேற்றுதல் அரிது. காதோடு காதாக பேசுவது சதி நடப்பதாகவோ அல்லது தன்னை ஏளனம் செய்வதாகவோ தலைவரை நினைக்கத் தூண்டும். வினய தர்மம். பெரியவர்கள் முன் அடக்கத்துடன் இருப்பதே அறிவுடைமை. அவித்தொழுகல் என்பது அடக்கத்தை குறிக்கிறது. தேவையற்ற சிரிப்பு அலட்சியத்தை காட்டும். அனுமன் சிறந்த உதாரணம். ராமாயணத்தில் அனுமன் எப்போதுமே சபையில் இராமருக்கு முன்னால் மிக ஒழுக்கமாகவும் தேவையற்ற அசைவுகள் இல்லாமலும் இருப்பார். அவர் மற்றவர்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றாலும் அது சபையின் கண்ணியம் பாதிக்காத வகையிலேயே இருக்கும். குறள். எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்றப் பொருளை விட்டக்கால் கேட்க மறை. விளக்கம். அரசன் மற்றவர்களுடன் பேசும் இரகசியங்களை அவராக சொல்லாதவரை தாமாக ஆராயக்கூடாது. ஓரார். அவை குறித்து வினா எழுப்பவும் கூடாது. தொடரார். அந்த இரகசியங்களை அரசன் தானாகவே மனம் திறந்து சொல்லும் காலத்தை எதிர்பார்த்து அமைதியாக இருக்க வேண்டும். மகாபாரதம். ராஜகுஹ்யம் ந அனு யுஞ்சியாத் ந அப்ரக்ருஷ்டம் பிரகாஷயேத். யதா காலே நிருபஹ ப்ரூயாத் ததா ஸ்ருண்யாத் அதன்ட்ரிதஹ. விளக்கம். அரசனின் இரகசியங்களை ராஜகுஹ்யம் அறிந்து கொள்ள வற்புறுத்தக்கூடாது. அரசன் ஒரு செய்தியை மறைக்க விரும்பினால் அதை தோண்டித் துருவக்கூடாது. அரசனே எப்போது ஒரு செய்தியை சொல்கிறானோ அப்போது மட்டும் கவனமாக செவிமடுக்க வேண்டும். முந்திக்கொண்டு கேட்பது ஆபத்து. மனுஸ்மிருதி. யஸ்ய மந்த்ரம் ந ஜானந்தி பாஹ்யாக சர்வே சமாகதாக ச பிருத்வீம் சர்வாம் ஆப்னோதி கோஷஹீனோ அபி பார்த்திவஹ. விளக்கம். எந்த ஒரு அரசனின் ஆலோசனை மந்திரம் வெளியிலிருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அவனே உலகை ஆளும் தகுதி பெறுகிறான். எனவே அரசனுடன் இருப்பவர்கள் அவனது இரகசியங்களை தாமாக தெரிந்து கொள்ள முயல்வது அந்த நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 695 உள்ள மறை கேட்டல், அதாவது இரகசியம் கேட்டல் தொடர்பான தடைகள் சனாதன தர்மத்தின் மந்த்ரகுப்தி இரகசியத்தை காத்தல் என்ற கோட்பாட்டுடன் பின்வருமாறு இணைகிறது. மந்த்ரகுப்தி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. சனாதன ராஜநீதியில் மந்திரம் என்பது மிகவும் வலிமையானது. ஒரு காரியத்தை முடிக்கும் வரை அதை இரகசியமாக வைத்திருப்பதே தர்மம். ஊழியர்கள் அந்த இரகசியங்களை அறிய முற்படுவது அதிகார அத்துமீறலாகும். அதிப்பிரசங்கம் ஓவர்ஸ்டெப்பிங். ஒரு ஊழியன் தனக்கு தெரியக்கூடாத விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது அதிப்பிரசங்கம் எனப்படும். இது அகங்காரத்தின் வெளிப்பாடு. சனாதன தர்மம் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அறி என்கிறது. கிருஷ்ணர் உத்தவர். கிருஷ்ணர் பல இரகசியங்களை தன் அமைச்சரான உத்தவரிடம் பகிர்ந்து கொள்வார். ஆனால் உத்தவர் ஒருபோதும் கிருஷ்ணராக சொல்லும் வரை எதையும் துருவி துருவி கேட்கவில்லை. அந்த பொறுமையே அவரை ஒரு சிறந்த ஆலோசகராக மாற்றியது. காலமறிதல். ஒரு செய்தியை சொல்ல அரசன் தயங்குகிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை புரிந்து கொண்டு காலம் கனியும் வரை காத்திருப்பதே விவேகம். குறள் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். விளக்கம். அரசனில் மனக்குறிப்பை முதலில் அறிந்து குறிப்பறிந்து பிறகு சொல்வதற்கு ஏற்ற நேரத்தை எண்ணி காலம் கருதி அவர் வெறுக்காத சொற்களை பயன்படுத்தி வெறுப்பில அவருக்கு விருப்பமானவற்றை அவர் விரும்புமாறு சொல்ல வேண்டும். மகாபாரதம். இங்கித ஆகார தத்வஜ்ஞः காலவித் பிரியவாதீ ச யதா ந்ரபः பிரசன்னः ஸ்யாத் ததா காரியம் நிவேதயேத். விளக்கம். அரசனின் குறிப்பால் உணரும் தன்மை இங்கிதம் மற்றும் முகபாவத்தை அறிந்தவனாகவும் காலத்தை உணர்ந்தவனாகவும் இனிய சொற்களை பேசுபவனாகவும் ஒரு ஊழியன் இருக்க வேண்டும். அரசன் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அப்போதுதான் தனது கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்.
மனுஸ்மிருதி பிரியஹிதம் வதேத் யத்னாத் அப்ரியம் ச ஹிதம் வதேத் காலே பிரியம் அஹிதம் வா ந வதேத் பார்த்திவ அக்ரதக. விளக்கம்: அரசனுக்கு விருப்பமானதும் நன்மையானதுமான விஷயங்களை சொல்ல வேண்டும். கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை சொல்வதற்குரிய காலத்தை, அதாவது சரியான நேரத்தை எதிர்பார்க்க வேண்டும். அரசன் கோபமாகவோ அல்லது சங்கடமாகவோ இருக்கும்போது எதையும் வற்புறுத்தி சொல்லக்கூடாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 696 உள்ள குறிப்பறிதல் மற்றும் வேட்பச் சொலல் என்ற யுக்திகள் சனாதன தர்மத்தின் யுக்தி மற்றும் வாக் சாதுரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. இங்கித ஞானம், ரீடிங் த ரூம். சனாதன நூல்களில் இங்கிதம் என்பது ஒருவரது மனக்கருத்தை அவரது உடல் மொழியைக் கொண்டு அறிவதாகும். ஒரு மேலதிகாரி டென்ஷனாக இருக்கும்போது ஒரு கோரிக்கையை வைப்பது தற்கொலைக்கு சமம். இதை தவிர்க்கவே குறிப்பறிந்து என்கிறார் வள்ளுவர். காலம், டிவைன் டைமிங். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முகூர்த்தம் அல்லது காலம் உண்டு. அரசனிடம் பேசும்போதும் அவன் அமைதியாக செவிமடுக்க தயாராக இருக்கும் நேரத்தை பார்ப்பது காலம் கருதுதல் ஆகும். பிரியவாக்கியம், பிளசன்ட் ஸ்பீச். சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், அதாவது உண்மையை பேசு, அதையும் இனிமையாக பேசு. அரசனிடம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது அவருக்கு பயன் தருவதாக இருந்தாலும் அதை சொல்லும் விதம் அவர் விரும்புமாறு, அதாவது வேட்பச் சொலல் இருக்க வேண்டும். நாரதர், கம்சன். உதாரணம்: நாரதர் கம்சனிடம் கசப்பான உண்மைகளை சொல்லும்போது கூட கம்சனின் குறிப்பறிந்து அவன் எதை ஏற்றுக்கொள்வானோ அந்த பாணியிலேயே பேசி தன் காரியத்தை சாதிப்பார். குறள் 697. வேட்பன சொலி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லா விடல். விளக்கம்: அரசனுக்கு விருப்பமான பயனுள்ள காரியங்களை மட்டும் அவரிடம் சொல்ல வேண்டும். பயன் தராத வீணான செயல்களை வினையில அரசன் தானாகவே முன்வந்து கேட்டாலும் கூட ஒருபோதும் சொல்லாமல் தவிர்த்துவிட வேண்டும். மகாபாரதம். யத் அர்த்தவத் ச அவிருத்தம் ச ஸ்வதர்ம அனுகதம் ததா தத் ஏவ ராஜ அக்ரே ப்ரூயாத் ந விகீர்ம அனுபயுக்தகம். விளக்கம்: அரசன் முன்னிலையில் சொல்லப்படும் கருத்து அர்த்தமுள்ளதாகவும் அறத்திற்கு முரணில்லாததாகவும் இருக்க வேண்டும். சிதறி கிடக்கும் தேவையற்ற தகவல்களையோ காலத்திற்கு பொருந்தாத பயனற்ற செய்திகளையோ அனுபயுக்தகம் அரசன் கேட்டாலும் சொல்லக்கூடாது. அது ஒருவனின் மதிப்பை சபையில் குறைத்துவிடும். மனுஸ்மிருதி நா அப்ருஷ்டஹ கஸ்யசித் ப்ரூயாத் ந ச அந்நியாயேன பிருச்சதஹ ஜானன் அபிஹி மேதாவி ஜடவன் லோக ஆச்சரேத். விளக்கம்: அரசன் கேட்காதவரை எதையும் முந்திக் கொண்டு சொல்லக்கூடாது. அதே சமயம் அரசன் முறையற்ற அல்லது தேவையற்ற விஷயங்களை கேட்டால் ஒரு மேதாவிக்கு அவை தெரிந்திருந்தாலும் ஊமையைப் போல ஜடவன் மௌனமாக இருக்க வேண்டும். பயனற்றவற்றை பேசுவது பாவத்திற்கும் பகைக்கும் வழிவகுக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 697 உள்ள வினையில சொல்லாவிடல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாங் நிபுணத்தை, பேச்சுத்திறன் மற்றும் மௌனம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வியர்த்த லாபம், பாயிண்ட்லெஸ் டாக். சனாதன தர்மத்தில் வியர்த்தமான வீணான பேச்சுக்கள் தவத்திற்கு இடையூறாக கருதப்படுகின்றன. அரசவையில் இருப்பவர்கள் வீண் கதைகளை பேசினால் அது அரசின் நேரத்தையும் செயல்திறனையும் பாதிக்கும். இதைத்தான் வள்ளுவர் வினையில, செயலுக்கு தொடர்பில்லாதவை என்கிறார். ஹிதப்பிரியம், நன்மை தருவதை மட்டும் பேசுவதே தர்மம். அரசன் ஒருவேளை பொழுதுபோக்கிற்காக மற்றவர்களின் குறையையோ அல்லது தேவையில்லாத வதந்திகளையோ அரசன் கேட்டால் ஒரு நல்ல ஊழியன் அதை தடுத்து அல்லது மௌனம் காத்து அரசனை நல்வழிப்படுத்த வேண்டும். சுமந்திரர், தசரதர். உதாரணம்: ராமாயணத்தில் தசரதரின் அமைச்சலான சுமந்திரர் தசரதர் வருத்தத்திலிருந்தபோது தேவையற்ற ஆறுதல் மொழிகளை சொல்லாமல் கடமைக்கு தேவையானதை மட்டும் பேசி அரசனை வழிநடத்தினார். தேவையற்ற பேச்சுக்கள் மனதை குழப்பும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதிப்பிரசங்கம் தவிர்த்தல். அரசன் கேட்கிறான் என்பதற்காக அவனுக்கு தொடர்பில்லாத குடும்ப விஷயங்களையோ அடுத்தவரை பற்றிய புரணியையோ பேசுவது ஒரு ஊழியனின் நம்பகத்தன்மையை கெடுத்துவிடும்.
குறள் இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒழியோடு ஒழுகப்படும். விளக்கம் அரசன் நம்மைவிட வயதில் சிறியவர் இளையர் என்றோ அவர் நமக்கு உறவினர் இனமுறையர் என்றோ எண்ணி அவரை அவமதிக்கக் கூடாது. அவருடைய அரசப் பதவிக்குரிய தகுதியையும் அதிகார ஒளியையும் மதித்து அதற்குத் தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும். மகாபாரதம் ந வ மந்தவ்யோ மனுஷ்ய இதி பூமிபஹ மகதீ தேவதா ஹ்யேஷா நரரூபேண திஷ்டதி. விளக்கம் அரசன் ஒரு சாதாரண மனிதன் மனுஷ்ய இதி என்று கருதி எவனும் அவனை அவமதிக்கக் கூடாது. அவன் சிறுவனாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அவன் ஏந்தியிருக்கும் செங்கோல் ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்டது. அந்த அதிகார பீடத்திற்கு உரிய மரியாதையை தருவதே அறம். மனுஸ்மிருதி பாலோ अपि न அவமந்தவ்யோ மனுஷ்ய இதி பூமிபஹ அக்னிவத் தஹதி ஹ்யேனம் சர்வ அவக்ஞாய தர்க்கிதம். விளக்கம் அரசன் பாலகனாக இருந்தாலும் அவனை இளையவன் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒருவன் நெருப்பைத் தொட்டால் அது எப்படி சுடுமோ அவ்வாறே அரசனின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்துபவனை அந்த அதிகாரத்தின் வலிமை அழித்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 698 உள்ள ஒரியோடு ஒழுகப்படும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ராஜபக்தி மற்றும் பதவி கௌரவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ஈஸ்வர அம்சம் சனாதன தர்மத்தில் ந விஷ்ணுஹு பிருத்திவிபதிஹி என்று ஒரு கூற்று உண்டு. எனவே அரசனின் உடலை பார்க்காமல் அவன் வகிக்கும் பதவியின் ஒளியை பார்க்க வேண்டும் என்பது வள்ளுவர் மற்றும் சனாதன நீதியின் பொதுவான கருத்து. மரியாத் பவுண்டரிஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுமுறை என்பது தனிப்பட்டது பர்சனல், பதவி என்பது பொதுவானது ப்ரொஃபஷனல். சனாதன தர்மம் இந்த இரண்டையும் பிரிக்கச் சொல்கிறது. சபையில் இருக்கும்போது உறவுமுறை மறைந்து கடமையுணர்வே முன்னிற்க வேண்டும். பீஷ்மர் மற்றும் விதுரர் உதாரணம் மகாபாரதத்தில் பீஷ்மர் மற்றும் விதுரர் இருவரும் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் பெரியப்பா மற்றும் சித்தப்பா முறையாவர். ஆனாலும் அவர்கள் சபையில் தர்மத்தை பேசும்போதும் அரசனை அணுகும்போதும் உறவினர் என்ற உரிமையை விட அமைச்சன் அல்லது ஆலோசகன் என்ற மரியாதையையே முன்னிறுத்தினர். குறள் 699 குலப்பெட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துலக்கற்ற காட்சியவர். விளக்கம் அரசனின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் என்றும் அவரிடம் நமக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது என்றும் எண்ணிக்கொண்டு அவர் விரும்பாத தகாத காரியங்களை செய்ய மாட்டார்கள். தெளிவான அறிவும் துலக்கற்ற காட்சி மன உறுதியும் உடையவர்கள். மகாபாரதம் ய கஷ்சித் துல்ஹ்யதே நரஹ தஸ்ய ந அஸ்தி நிஷ்கிருதிஹி லோகே நரக ஆகதிஹி ரேவச்ச. விளக்கம் ஒருவன் தன்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துபவனுக்கு இந்த உலகில் மன்னிப்பே இல்லை. அரசன் நம்மை நம்புகிறான் என்பதற்காக தர்மத்திற்கு மாறான செயல்களை செய்வது ஒருவனை நரகத்திற்கே இட்டுச் செல்லும். நம்பிக்கையை ஒரு கவசமாக பயன்படுத்த வேண்டுமே தவிர ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. மனுஸ்மிருதி ய பிரசாதம் நிருபாத் லப்த்வா குருதே காரியம் அப்ரியம் ச த்யஜ்யதே நிருபேண ஆஷு சாசனாத் விப்ரச்சாலிதஹ. விளக்கம் அரசனின் அருளை பெற்ற அதாவது அன்பிற்கு பாத்திரமான ஒருவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசனுக்கு பிடிக்காத அல்லது நீதிக்கு மாறான காரியங்களை செய்தால் அவன் உடனடியாக தண்டிக்கப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்படுவான். செல்வாக்கு என்பது பொறுப்பை குறிக்கிறது, எனினும் அத்துமீறலை அல்ல. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 699 உள்ள துலக்கற்ற காட்சி அதாவது தெளிவான அறிவு மற்றும் கொள்ளாத செய்யார் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை ட்ரஸ்ட் மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. விஸ்வாசகாதி பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட் சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் செய்த உதவிக்கோ அல்லது அவன் வைத்த நம்பிக்கைக்கோ துரோகம் செய்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அரசன் என்னை எப்படி கேட்பான் என்ற மமதையில் ஒரு ஊழியன் லஞ்சமோ அல்லது அநீதியோ செய்தால் அது அவனது நார்மீக வீழ்ச்சியாகும். துலக்கற்ற காட்சி கிளியர் விஷன் தெளிவான அறிவு உடையவன் செல்வாக்கு என்பது நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்திருப்பான். அரசன் இன்று கை கொடுப்பான், நாளை கைவிடுவான். ஆனால் நாம் செய்த அறம் மட்டுமே நம்மை காக்கும். எனவே
தெளிவான அறிவு உடையவர்கள் அந்த செல்வாக்கை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். மந்தாரை கைகேயி. உதாரணம்: கைகேயி தசரதனின் அன்பிற்கு மிகவும் பாத்திரமானவள். அவளிடம் தசரதனுக்கு இருந்த கொளப்பட்டேம் என்ற அன்பு அல்லது நம்பிக்கையே என்ற நிலையை பயன்படுத்தி அவள் மந்தாரையும் பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் கொள்ளாத, அதாவது தகாத காரியங்களை செய்தாள். ராமரை வனவாசம் அனுப்பியது. அதன் விளைவாக அவள் தன் கணவனை இழந்ததுடன் பெரும் பழியையும் சுமந்தாள். குறள் 700. பழையம் எனக் கருதி பண்பள்ள செய்யும் கெழுதகமை கேடு தரும். விளக்கம்: நாங்கள் அரசனுக்கு மிக நீண்ட கால நண்பர்கள், பழையம் என்று எண்ணிக்கொண்டு அந்த உரிமையினால் கெழுதகமை, தகுதியற்ற செயல்களை செய்தல் ஒருவனுக்கு அழிவை, கேடு தரும். மகாபாரதம். ந அதிப்பிரசங்கः ந்ருபதிः சக காரியः கதாச்சன பிரசங்க தோஷேன ஹி ராஜா அபி அவமன்யதே சுஹ்ருதம். விளக்கம்: அரசனுடன் ஒருபோதும் எல்லை மீறிய நெருக்கத்தை, ஆதி பிரசங்கம், வளர்த்து கொள்ளக்கூடாது. நீண்ட கால பழக்கம் என்பதற்காக எல்லை மீறினால் அரசன் தன் நண்பனாக இருந்தாலும் அவனை அவமதிப்பார் அல்லது தண்டிப்பார். பழக்கம் என்பது பாதுகாப்பிற்குரியதே தவிர வரம்பு மீறுவதற்கு அல்ல. மனுஸ்மிருதி. அமாத்யே தண்டதாரித்வம் யத் அந்யாயேன வர்த்ததே சுஹ்ருதோ அபி ந்ருபஹ தஸ்ய ந க்ஷமேத் அபராதினம். விளக்கம்: அரசனின் அமைச்சனோ அல்லது நண்பனோ அநியாயமாக செயல்பட்டால் அவன் பழைய நண்பன் என்பதற்காக அரசன் அவனை மன்னிக்கக்கூடாது. அநீதி இழிக்கும்போது நட்பு என்பது மறைந்து அங்கே தண்டனை மட்டுமே முன்னிற்கும். பழக்கம் குற்றத்திற்கான கவசமாகாது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 700இல் உள்ள கெழுதகமை, உரிமை மற்றும் பண்பள்ள செய்தல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் மரியாத், எல்லை, மற்றும் தர்மத்தின் மேலாதிக்கம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. மரியாத், பவுண்டரிஸ். சனாதன தர்மம் சர்வ மத்யந்த கர்ஹிதம், எல்லாவற்றிலும் எல்லை மீறுதல் இழிவானது என்கிறது. ஒரு நண்பன் என்ற முறையில் அரசனிடம் இருக்கும் உரிமை, கெழுதகமை, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும். அந்த எல்லையை தாண்டும்போது அது அகங்காரமாக மாறுகிறது. தர்மமே உயர்ந்தது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி. தர்மம் காக்கப்பட்டால் நம்மை பாதுகாக்கும், அழிக்கப்பட்டால் நம்மை அழிக்கும். அரசன் தன் நண்பனுக்காக தர்மத்தை மீறினால் அது அந்த நாட்டையே அழிக்கும். எனவே நண்பன் தவறு செய்யும் போது அரசன் காலன் போல தண்டிக்க வேண்டும் என்பது சனாதன நீதி. சுதாமா, குசேலர், கிருஷ்ணர். உதாரணம்: குசேலர் கிருஷ்ணரின் பால்ய நண்பர். அவர் கிருஷ்ணரை சந்திக்க சென்றபோது தனக்கிருக்கும் பழைய உரிமையை பயன்படுத்தி எதையும் கேட்கவில்லை. கிருஷ்ணரின் அந்தஸ்துக்கு குறைவாக எதையும் பேசவில்லை. அந்த அடக்கமே அவருக்கு பெரும் செல்வத்தை தந்தது. இதற்கு நேர்மாறாக சிசுபாலன் உறவினன் என்ற உரிமையினால் எல்லை மீறிய போது கிருஷ்ணரால் தண்டிக்கப்பட்டான்.